அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க. 2025 டு 2026க்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 22,000 ப்ளஸ் வேகன்சி நமக்கு கிடைச்சிருந்தது இல்லையா? ஸோ அந்த 22,000 ப்ளஸ் வேகன்சிக்கு நம்ம ஆல்மோஸ்ட் 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க. அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட்மர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவாக் போஸ்டிங் சொல்லிட்டு 3 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ இந்த போஸ்டிங் வேலைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வேலைக்கு வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் தேதி 2வது மாதம், அதாவது பிப்ரவரி 10ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகி மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம வந்து ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மெரிட் லிஸ்ட் 1 எப்போ வரப்போகுது, எந்த டேட்டில் வரப்போகுது, ஸோ மெரிட் லிஸ்ட் 2 வந்து எந்த தேதியில் வரப்போகுது, மெரிட் லிஸ்ட் 3 எப்போ வரப்போகுது, மெரிட் லிஸ்ட் 4 எப்போ வரப்போகுது, மெரிட் லிஸ்ட் 5 எப்போ வரப்போகுது, 6 எப்போ வரப்போகுது, 7 எப்போ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அது தொடர்ந்து வந்து இந்த ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் இப்போ 2025 டு 2026க்கான முதல் அரசு வேலையாக வெளிவந்திருக்குது. இது பெரும் மகிழ்ச்சியை நமக்கு தெரிவிக்குது. சரிங்களா? ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எப்போலேருந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும், இந்த ஜிடிஎஸ் அஃபிஷியல் வெப்சைட்ல நம்ம எப்படி நம்ம செக் பண்ணிக்கிறது, ஸோ இதை பற்றின முழுமையான தகவலை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன கட் ஆஃப்ல இருந்தால் இந்த வேலை வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் முன்னுரிமை, சரிங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்பில் யார் யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க, முன்னுரிமை இனிமேல் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எல்லாருமே இந்த ஜிடிஎஸ் ஆன்லைன் வேலைவாய்ப்புக்காக தான் எல்லாமே நம்ம வந்து தெளிவாக பார்த்துட்டு இருக்கோம். ஏன் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு மட்டும் இவ்வளோ டிமாண்டு, இவ்வளோ காம்படிஷன் இருக்கு? ஸோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த ஜிடிஎஸ் வேலைக்கு மட்டும்தான், போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு மட்டும்தான் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது. வெறும் உங்களுடைய 10வது மார்க்கை மட்டுமே வச்சு இந்த அரசு வேலை வழங்குறதுனால தான் இவ்வளோ டிமாண்ட் கொடுக்குறாங்க, இவ்வளோ காம்படிஷன் இருக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையில. ஸோ அதனால தான், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய விதமான சந்தேகங்கள்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த ரிசல்ட் வந்து வந்த உடனே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸோ செலக்ட் ஆன உடனே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ரிசல்ட் வெளியிடுவாங்களா, மெரிட் லிஸ்ட் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறது, ஸோ இதை பற்றின எல்லா தகவலுமே உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இந்த ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுக்கறதுக்குமே நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக விஷயம் பார்க்க போகிறது என்னென்னா, மெரிட் லிஸ்ட் 1 எந்த டேட்டில் வரப்போகுது, ஸோ இன்னைக்கு எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் யாருக்கெல்லாம் ரிசல்ட் வெளியாக போகுது, எந்த மாவட்டத்துக்கு முதல்ல வெளியாக போகுது, என்ன கட் ஆஃப் இருக்கணும், கண்டிப்பாக இருந்தால் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கன்ஃபார்ம் நம்ம சொல்ல போகிறோம். அதே மாதிரி நம்ம எந்த மாதிரி இடத்துலலாம் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கோம், ஸோ எப்படி வந்து கம்மியான ஒரு 350 370 மார்க் இருக்கிறவங்களுக்கும் இந்த வேலைன்றது கிடைக்கிறது எப்படி சாத்தியமாகுது, ஸோ அது எப்படி, அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன, ஸோ இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதை பற்றின முழுமையான அப்டேட்ன்றது கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைக்கான
டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ கிடைச்சிருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 21,000 ப்ளஸ் வேகன்சி நமக்கு கிடைச்சிருந்து இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்ளை பண்ணிட்டோம். இப்போ இதற்கான ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் சரிங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்று முதல் செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா? செலக்ட் ஆன அனைவருக்குமே நல்லா தெரிஞ்சுக்கணும். செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் அப்ளை பண்ணும்போது என்னன்னா ஒரு மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வர வச்சு வெரிஃபை பண்ணியிருப்போம். மெயில் ஐடிக்கும் நம்ம வெரிஃபை பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் அனுப்பிடுவாங்க சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிடைச்சிருக்க ஒரு முக்கியமான அப்டேட். ரிசல்ட் வந்து இன்று முதல் வெளியிடப்படும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புக்கு வந்து இப்போ 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இந்த 3 விதமான போஸ்டிங்னா எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்தா நமக்கு இந்த வேலை கிடைக்கிறது உறுதியா கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 90% இப்போ கட் ஆஃப் இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அப்பதான் உங்களுக்கு இந்த காம்படிஷன்ல நிக்க முடியும். ஏன்னா வந்து வெறும் 20,000 30,000 வேகன்சியே வந்து கிட்டத்தட்ட 5,00,000 10,00,000 பேர் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ இவ்வளோ பேர் வந்து நம்ம காம்படிஷன்ல நிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு வந்து அதுல வந்து நிக்கிறதுக்கான தைரியம் இருக்கணும். அதே மாரி நம்ம அவ்வளோ கட் ஆஃப் எடுத்தா தான் இதுல வந்து ஜெயிக்கவே முடியும். ஸோ அதே மாரி வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்குது. ஸோ அதில நம்ம பயன்படுத்தினீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கிறது இன்னும் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கும். ஏன் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ப இந்த வேலைக்கு அப்ளை பண்ற வீடியோஸ் நம்ம போடும்போதும் சரி, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, எந்த மாவட்டங்கள்ல அதிகமான வேக்கன்சி குடுத்துருக்காங்களோ, அந்த ஒரு 5 மாவட்டத்த நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்ல. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ அடுத்ததா அந்த 5 மாவட்டத்துல எந்த மாவட்டத்துல வந்து அவுட்டர் ஏரியா ஓகேங்களா? அந்த 5 மாவட்டத்துல எந்த மாவட்டங்கள் வந்து அவுட்டர் ஏரியாவா இருக்கு, கொஞ்சம் வில்லேஜ் ஏரியாவா இருக்கோ, அந்த மாவட்டங்கள சூஸ் பண்ணிக்கணும். 1 இல்ல 2 மாவட்டங்கள. ஸோ அந்த மாவட்டத்துல எது பெஸ்ட்டா இருக்கும், உங்களுக்கு நம்ம கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எதுவோ அத பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த தாலுகால எந்தெந்த இடத்துல வேக்கன்சி இருக்குது. ஸோ அதே மாரி அந்த இருக்கிற தாலுகால இருக்கிற வேக்கன்சி எல்லாமே வந்து அவுட்டர்ல இருக்குதா? இல்ல வந்து கொஞ்சம் சிட்டி சைடுல இருக்குதா? ஸோ இது எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணிட்டு, அந்த மாரி அவுட்டர் சைடுல அதாவது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காட்டு பகுதியா இருக்கிற இடத்துல வந்து நீங்க அப்ளை பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஏன் அப்டின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாரி இடத்துல நெறைய பேர் வந்து சூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த மாரி இடத்துல நீங்க அப்ளை பண்ணும்போது ஈஸியாவே வந்து வேலைய வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போறது என்னன்னா இந்த வேலைவாய்ப்புல வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்க போறாங்க, குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து முதல் கிராஜுவேட் அதாவது பார்த்தீங்கன்னா, முதல் பட்டதாரியா இருக்கிறவங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 38 மாவட்டத்திலயுமே இது வந்து அசெம்பிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முதல் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் முதல் முன்னுரிமையாக அளிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து ஹேண்டிகேப்ஸு, ஆதரவற்ற விதவை, ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து குடுத்துருக்காங்க, முன்னுரிமை குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாள் ராணுவத்தினர், ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து முன்னுரிமையும் குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸோட அப்டேட் இதுதான். ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மெரிட் லிஸ்ட் 1 வந்து இன்று முதல் வெளியிடப்படலாம். அப்படி இல்லன்னா திங்கட்கிழமையிலிருந்து வெளியிடப்படலாம். ஸோ இது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். என்ன டேட், என்ன தேதியெல்லாம் கணக்கு இல்ல. ஸோ எந்த டேட்ல வேணும்னாலும் வெளியிடுவாங்க மெரிட் லிஸ்ட். சரிங்களா? ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க் யூ.